ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி நேத்தே அறிவிச்சிருந்தாரு, தாவேக ஆதரவா அதிமுக எம்எல்ஏக்கள் கொறடா போட்ட உத்தரவை மீறி யாருன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம், அது செல்லாதுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அவர் சொன்னதை மீறியும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் இவங்க தலைமையிலான எம்எல்ஏக்கள் தாவேக ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. இந்த நிலையில தாவேக்காக ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்களை கட்சி பொறுப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி இருக்கிறாரு. அந்த அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கு எதிராக சிவி சண்முகமும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ நடத்தியிருக்கிறாரு. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்களுடைய கட்சி பொறுப்பை மட்டும் அவர் நீக்கல, நிறைய கட்சி பொறுப்பாளர்களை அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்காரு. அதாவது அதிமுகவில் ஒரு பெரிய உட்கட்சி கழகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு சாதாரண சின்ன கட்சி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போவும் கூட 1,30,00,000 வாக்குகளுக்கு மேல அந்த அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கு. அதனால தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு எல்லா மாவட்டத்திலும். திருச்சி மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா 3 மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்சி சம்பத் அவர் மாற்றப்பட்டிருக்காரு. இப்படி பல பேர் மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் சிவி சண்முகம் கொடுத்துருக்கிற ப்ரெஸ் மீட் அதில் ஒரு முக்கியமான தகவலை அவர் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தாவேகா தேர்தலுக்கு முன்பு தாவேகா அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்துச்சு. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் அரவணைத்திருந்தால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் அதை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் இப்ப முன்வைக்கிறார். நாங்களே கூட போய் பேசணும், வச்சுக்கலாம் தாவேகா கூட கூட்டணி, ஆமா நாமளே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த நிலையில அவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. யாருமே தேவையில்ல, சின்ன கட்சிகள் கூட தேவையில்ல அப்படின்லாம் அவர் சொன்னாரு. ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா இதுல தாவேகா தூய சக்தி அப்படின்னு இப்ப அவங்க சொல்றாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்பு அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அப்படின்னும் பொழுது எப்படி தூய சக்தின்ற கிளைம் இதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா அதை சொன்னது இப்ப தாவேகா ஆதரிக்கிற சிவி சண்முகம். ஆமா, சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தலுக்கு பிறகு தாவேகா என்னென்னமோ பண்ணியிருக்கு, குதிரை பேரங்களில் ஈடுபட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதிமுகவை கட்சியே உடைத்து அந்த எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவோடு தொடர்புல இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா தேர்தலுக்கு முன்பு அவர்கள் ரொம்ப தூய்மையான அரசியல், கிளீன் பாலிடிக்ஸ், அதை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த அதிமுக எவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சியில இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரே ஊழல், ஆமா, எல்லோர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்கு இருக்கு, ஊழல் புகார்கள் இருக்கு. ஆனா அந்த அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அப்படின்னு சிவி சண்முகம் இப்ப சொல்றாரு. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கிளீன் பாலிடிக்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க முன்னாடி அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன் எடப்பாடி அதை மறுத்து இருக்கணும்? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு தானே ஜெயிக்கலாம், நாமளே முதலமைச்சர் ஆகலாம், கூட்டணி வைத்து விட்டால், தாவேக்காவோட கூட்டணி வச்சுட்டா விஜய்க்கு ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சர் இருக்கலாம், நாம 2 வருஷம் முதலமைச்சர் இருக்கலாம் அப்படின்ற நிலைமை வந்துருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயந்துருக்கலாம். இல்லைன்னா தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும், கூடுதல் சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது அதிமுகவோட பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தேர்தலுக்கு முன்பே அவர்கள் தயாராக இருந்தார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான, சிவி சண்முகம் சொன்ன தகவல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். அதாவது கிளீன் பாலிடிக்ஸ் அப்படின்னு இப்ப கிளைம் பண்ற விஜயோடைய அந்த முகம் தேர்தலுக்கு முன்பு என்னவாக இருந்தது அப்படின்றத அவர்களுக்கு ஆதரித்தவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இதுல நம்ம சொல்ல வேண்டியது. ஆனா அதற்கு பிறகு அவர் சிவி சண்முகம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ கூட்டணி, என்டிஏ கூட்டணி, மோடியோடைய பிரச்சாரம், அமித்ஷாவோட பிரச்சாரம்னா நடந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ ஒரு விஜயபாஸ்கர் இருக்காரு, அவருடைய மாவட்டம் சி விஜயபாஸ்கர். புதுக்கோட்டையில்
அவருடைய மாவட்டத்தில் அமித்ஷா வந்து பேசினாரு, அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அந்த திருச்சி கூட்டத்தில் அந்த விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து பிரதமர் மோடியை பார்த்து ஓடி போய் வணக்கம் வைக்கிறார். அவர் உட்காந்துருக்காரு மேடையில், இவர் ஓடி போய் வணக்கம் வைக்கிறத பார்த்துட்டு மோடிக்கு பின்னாடி இருந்த அவருடைய பாதுகாவலர் அவரே பயந்துடுறாரு, ஐயோ யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமாக போயிட்டு இவர் வணக்கம் வைக்கிறாரு. எஸ்பி வேலுமணி மற்ற தலைவர்கள், இந்த அதிமுகவுடைய தலைவர்கள்லாம் மோடி வந்து எல்லாரும் முதுகுல தட்டி கொடுக்குறாரு, இவங்க எல்லாம் போய் வணக்கம் வைக்கிறாங்க, முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அந்த மோடியோட பிரச்சாரம் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டிற்கு டபுள் என்ஜின் சர்க்கார் தேவை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. அது எல்லோருமே இவர்கள் உடன்பட்டு கேட்டுட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு அவங்க ஜெயித்து எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க. முருகன் மாநாட்டிலலாம் கூட இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. ஆமா, அதுல கூட கலந்துக்கிட்டாங்க. அப்படி உடன்பட்டு தான் இவர்கள் எல்லோருமே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிவி சண்முகம் என்ன சொல்றாரு, 2024 பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டு தன்னிச்சையாக 2026 போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டார், எங்களெல்லாம் எங்களுடைய ஒப்பீனியனே அவர் கேட்கல அப்படின்னு. அதற்கும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நாங்க வந்து இப்போ தூய சக்தி அப்படின்னு இவங்க அப்படி சொல்லணும். கடந்த காலத்துல பார்த்தோம் 2024 எவ்வளவு இவங்க வந்து எஸ்பி வேலுமணியா அவர் கூட இருக்கிறவங்களும் வந்து பாஜக கூட்டணி வைக்கணும்ன்றத இப்போ அவங்களே கூட அந்த பிரஸ் மீட்ல அதை ஒத்துக்கிறாங்க, நாங்கள் வலியுறுத்தணும், எடப்பாடி தான் கேட்கலன்னு. நீங்க சொன்ன மாரி அதுக்கு பிறகும் பல நிகழ்ச்சிகளை மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் எப்படி நடந்துட்டாங்க, பாஜக கூட்டங்கள் எப்படி நடந்துட்டாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் வந்து 2024 நாங்கள் வேணான்னு சொன்னோம் பாஜகவோட கூட்டணி இவரு தான் வைக்கணும்னு ஏன் இப்போ சொல்ல? அதுக்கு காரணம் இருக்கு. எதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு நாங்கள் கூட்டணி வேணாம் அப்படின்னு அப்போ சொன்னோம் அப்படின்றது ஏன் இப்போ சொல்றாங்க சிவி சண்முகம் அணி, எஸ்பி வேலுமணி அணி ஏன் இப்போ அதை சொல்றாங்க அப்படின்னா, விஜய் கூட கூட்டணி போகிறதுக்கு ஒரு லெஜிட்டிமசி வேணும். பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருந்தாரு, நாங்க வந்து அதை விரும்பல, நாங்கள் வந்து மதவெறி சக்திகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு மதச்சார்பின்மை பேசக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த தோற்றத்தை இப்போ வந்து சிவி சண்முகம் அணியை எடுக்கிறாங்க. 24 வரைக்கும் அது ஓகே, 26 நாங்க வந்து பியூரிஃபை ஆயிட்டோம். ஆமா, இப்போ வந்து அவங்க தூய்மை ஆயிட்டாங்க. அதனால விஜய் கூட போறதுக்கும் விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, எந்த நெருடலும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாதை வந்து இவங்க செப்பனிட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த முயற்சியில இப்போ இருக்காங்க. அதனாலதான் அந்த பழியை தூக்கி என்டிஏ அலையன்ஸ் அப்படின்ற அதுக்கு முதல் காரணம் எடப்பாடி தான், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் இவங்கலாம் சொல்றாங்கல்ல. அதாவது இதுல இருக்கிறதுலே பெரிய ஆச்சரியமான விஷயம், சி விஜயபாஸ்கர் அதாவது மோடி நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு எல்லா இடத்துலையும், தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலே இவர் போயிட்டு இவர் கை கொடுப்பாரு, முதல்ல தட்டி கொடுப்பாரா அப்படின்னு பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்த விஜயபாஸ்கர் இப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற அந்த அணியில அவர் வந்து முக்கிய பொறுப்புல இருக்காரு அப்படின்றதான் தெரியுது. ஆனா இதுக்கு எல்லோருக்கும் பின்னாடி யார் இவர்களுக்கெல்லாம் ஊக்கியாக இருக்காங்க, யார் இவர்களுக்கும் தாவேகாவுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய பாலமாக இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபிராக்ஷன்ன்றதோ இந்த தனி ஒரு குழு வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுன்றது இயல்பா நடந்தது இல்லையா? இல்ல, இயல்பா நடந்துச்சுன்னா இவர்கள் வெளிப்படையா கேட்டாங்களா, அவங்க வெளிப்படையா சொன்னாங்களா? அது எதுவுமே இல்லை. இப்படி ஒரு பிரிவு வந்திருக்கு, அந்த பிரிவை விஜய் போய் தனியா சந்திக்கிறார். அதாவது எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அது நியாயமான விஷயமும் கூட. கட்சிக்குள்ளார பிளவு வரும், அது எல்லா கட்சிக்கும் ஏற்படக்கூடியது, அது வந்து தவிர்க்கப்பட முடியாததும் கூட. பல காலகட்டங்களில் பல சூழ்நிலைகளில் அப்படி நடக்கலாம். ஆனா ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி பிளவுபட்டு இருக்கிற கட்சி வேறொரு கட்சி தலைவர் போய் அங்க சந்திக்கிறார் அப்படின்றது எந்த வகையில் அரசியல் நாகரிகம், நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கு, அங்க போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே அவர்களோடு இவர்கள் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள், புறவாசல் வழியாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இதுல தெரியுது. இல்லைன்னா எப்படி தெரியும்? ஏன் அங்க போகணும்? பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி அவங்க இப்படிதானே பண்ணுவாங்க, ஒரு கட்சியை உடைச்சி அதுல இருக்கிறவங்க எடுக்கிறது. ஆமா, விஜய் வந்து அவர் வந்து ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். ஒரு எம்எல்ஏவை வந்து அவர் கையெழுத்து வாங்கிட்டு தனக்கு ஆதரவு கடிதம் அப்படின்னு சொன்னார், பிறகு இல்லைன்னாங்க, பிறகு ஆமான்றாங்க, அப்படிலாம் ஈடுபட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. இப்பொழுது ஒரு கட்சியவே உடைத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ஷனோடு இவர்கள் தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது ஒரு தூய்மையான அரசியல், கிளீன் பாலிடிக்ஸ் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றதுக்கு அது வந்து உகந்ததா இருக்கா அப்படின்றத அவர்கள் யாரு அவர்களை விரும்பி வாக்களித்தார்களோ அது அவர்கள் பதிலளிக்க வேண்டிய கேள்வி. அது நமக்கு அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த சிவி சண்முகத்துடைய அணியில் அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர், எனக்கு அவங்க தான் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நபர், லீமா ரோஸ், ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார், எடப்பாடி பழனிசாமியை
ஒரு மாதத்திற்கு முன்பு தான், தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு தான், அதுக்குள்ளதான் சந்திக்கிறாங்க. சந்திச்சு லால்குடியில அவங்க சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க, போட்டியிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. அவங்க சிவி சண்முகம் அணியில இப்ப இருக்காங்க. அது சிவி சண்முகம் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கு, அதை வந்து மீட்டெடுக்கணும், எல்லா தலைவர்களும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு சிவி சண்முகம் சொல்றாரு. இப்படி தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க, தொடர் தோல்வியால் மனம் நொந்து போயிருக்காங்க, இப்படின்ற குற்றச்சாட்டு தான் சிவி சண்முகம் முன்வைக்கிறாரு, எஸ்பி வேலுமணி முன்வைக்கிறாரு. இதுல லீமா ரோஸ் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்லாமல் எஸ்பி வேலுமணி பக்கம், சிவி சண்முகத்தின் பக்கம் இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் இவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்க கட்சியில சேர்ந்தே ஒரு மாசம் தான் ஆகுது. நீங்க வந்து ஒரு பக்கம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பது சரி, ஓகே, அவங்க சீட்டு கொடுத்தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் லீமா ரோஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க எடப்பாடி மேல கட்சி வந்து இப்படி கட்டுப்பாட்டுல போயிடுச்சு, ஏற்கனவே பல தோல்விகள் நம்ம சந்திச்சிருக்கோம், ஆனா மீண்டு வந்திருக்கோம், இப்ப தொடர் தோல்வியா இருக்கு, இப்படிலாம் அவங்க சொல்றாங்கல்ல. அதனால இவர்கள் சந்தித்த முதல் தேர்தலிலேயே லீமா ரோஸ் வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்க போயிட்டு சிவி சண்முகமுடைய அணியில் இருப்பது இது வந்து சந்தேக பார்வை. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. ஆமா, சந்தேக பார்வை ஏற்படுத்துது, அவ்வளவுதான். அது அவரால் தான் இப்ப அவங்க எம்எல்ஏவே ஆயிருக்கிறாங்க. ஆமா, அப்ப அவங்க வந்து நன்றியோட தான் இருக்கணும், அதிருப்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அவங்க இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு இவர்கள் எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்ன்றதான் என்னுடைய கேள்வி. ஓகே, ஆனா அது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய பிரச்சனை. நீண்ட காலமா நாங்க உழைச்சிட்டு இருக்கோம், எங்க கட்சி இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அங்க இவங்களுக்கு என்ன வேலை? அப்போ அதுதான் அதுல பிரச்சனைக்குரியது. இப்போ அவங்க வந்து இந்த கூட்டணி தாவேக்காவோட ஆளுங்கட்சியோடு கூட்டணி, அங்க வந்து அமைச்சரவையிலேயே பங்கு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் அமைச்சர்கள் இதுல இருந்து அப்படின்ற கேள்வி வருது. அதுல ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள், ஊழல் குற்றச்சாட்டுல உள்ளவர்கள், சி விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், எல்லாரு மேலையும் ஊழல் புகார்கள், ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையே இருக்கு. இப்போ விஜய் வந்து இவங்க கூட பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க அமைச்சரவையில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவோ இல்லை இவர்கள் கூட தொடர்புல இருக்காங்க அப்படின்ற முடிவோ எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒரு தூய்மையான அரசாங்கத்தை கொடுப்போம், ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுப்போம், ஆமா ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்றது இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு குடிகாரர் டாஸ்மாக் பார்ல உட்காந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டே நான் வந்து இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி ஊழல் புகார்கள் உள்ள குற்றச்சாட்டுகள் உள்ள நபர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நான் வந்து தூய்மையான ஆட்சியை நாளில இருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா யார் நம்ப முடியும்? ஓகே. ஆனா அதற்கான நடவடிக்கைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. யார் யார் அமைச்சர்கள், யார் யாரெல்லாம் வாரிய தலைவர்கள், அந்த அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க சட்டசபையிலே சொல்லிட்டாரு. அப்ப அப்படி இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா ஆதவ ஒரிஜினல் அடுத்தது அவங்க குடும்பத்துல அவங்க மாமியாருக்கும் வந்து அமைச்சர் பதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா? தெரியல, நடக்கலாம். ஏன்னா அவங்க இந்த அணியில இருக்காங்களே. அப்போ இதுல என்ன வேணா நடக்கலாம், யாருக்கு வேணா அமைச்சர் பதவி கிடைக்கலாம். ஏற்கனவே விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அப்போ அவங்களுக்குலாம் அதே பொறுப்பு மீண்டும் போகுது. ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி பதவிகள் கிடைக்குது அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு புதுமையான ஆட்சி, எப்படி எந்த வகையில் இது ஒரு மாற்றம், எல்லாருமே சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு மாற்றம் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் அவர்கள் வாக்களித்த மக்கள் தான் அதை கேட்கணும். சாயங்காலம் சிவி சண்முகம், அதாவது இந்த பதவி நீப்புக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி பேசின சிவி சண்முகம் ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படுத்தினாரு. அதாவது ஏன் இவருக்கு அதிமுகவை தலைமை தாங்கிறதுக்கு அருகதையே இல்லைன்னா, இவர் வந்து திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சியில் அமைக்கலாம், விஜயால பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்ற நிலைமையில அந்த ஒரு யோசனை சொன்னாரு அப்படின்றத ஒன்று சொன்னாரு. இன்னொன்று வந்து விடுதலை சிறுத்தைகளோட கட்சி தலைவர் திருமாவளவன் அவரை வந்து முதல்வராக வச்சுக்கிட்டு அமைச்சர் பதவியை அதிமுக எடுத்துக்கலாம், திமுக ஆதரவு தரும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஆனா இவர் அதை ஒத்துக்கல, எங்களுக்கு அது ஓகேவா இருந்தது, திமுக தான் இருக்கக்கூடாது, திரும்ப இருந்தா ஓகே தானே அப்படின்னு இருந்தது. ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில இருந்து ஒருத்தர் அவரை முதல்வராக எவ்வளவு பெரிய வாய்ப்பு, ஆனா அவரு வந்து நான் தான் முதல்வராக இருப்பேன் இல்லைன்னா அவர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டாரு. இப்படி ஒரு 2-3 குற்றச்சாட்டை இவரே வச்சிருக்காரு. இப்போ நீங்க கூட வந்து அந்த 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 பேச்சு அடிப்பட்ட அணிக்கே ஒரு பேட்டியில நீங்க சொல்லியிருந்தீங்க இப்படி ஒரு யோசனை இருக்குதுன்றத. இப்போ அதை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி தான் முதல்வர் ஆரணுன்றதுக்காக தான் அதை வந்து நிராகரிச்சிட்டாருன்றதையும் சேர்த்து சொல்றாரு. அதாவது அந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, எந்தெந்த எம்எல்ஏக்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க, யார் யாரெல்லாம் ஒத்துக்கல அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அந்த முயற்சி ஏன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா தாவேக்காவால அந்த மேஜிக்கல் நம்பர் 118 வந்து கொண்டு வர முடியல, நாட்கள் இழுத்துக்கிட்டே போகுது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த நேரத்தில் தான் காமராஜ், மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க, அவர் நான் கொடுத்த கடிதம்
நான் கொடுத்ததே கிடையாது அப்படின்லாம் அவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த சூழ்நிலை வந்து எப்படி மாறிட்டு இருந்துச்சு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்போ இல்லைன்னா புதிய தேர்தல் ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு மறுபடியும் தமிழ்நாடு போகக்கூடிய அந்த சூழ்நிலையோ இருந்துச்சு. அப்போ அது வந்து தேவையில்லை, அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக மற்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி. அது வந்து ஸ்டாலினே வந்து அவருடைய பதிவில் சோசியல் மீடியாவில் அவர் எழுதியிருக்காரு, சில யோசனைகள் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு. அந்த யோசனைகள்ல ஒண்ணுதான் திருமாவளவனை முதல்வராக வைத்து மற்றவர்களெல்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறுவது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. திருமாவர்களே அந்த கருத்தை வெளிப்படுத்தினாங்க. என்கிட்ட சில நண்பர்கள் பேசினாங்க. ஆனா அதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இல்லைன்றதை நான் அறிந்தவன். அதாவது அந்த தேவை அப்படி ஒரு பேச்சு ஏன் வந்துச்சு, முயற்சி ஏன் நடந்துச்சு அப்படின்னா, தாவேக்காவால அந்த நம்பரை கொண்டு வந்து கொடுக்க முடியல கவர்னர்கிட்ட. ஓகே, உண்மையிலே இவங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? அதை பத்தி எதனா தெரியுமா? அதுல வந்து திமுகவை பொறுத்தவரை அதுல திருமாவளவனை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை கிடையாது. ஆனா அண்ணா திமுகவில் ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியல. திருமாவளவனை வேட்பாளராக முதலமைச்சர் முகமாக ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்குள்ள பிரச்சனை. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல அப்படின்றாரு, அவங்க வந்து இவங்க தரப்புல தான் அதை ஒத்துக்கல அப்படின்றாங்க. யார் ஒத்துக்கலையோ, ஆனா அந்த முயற்சி தோற்று போனதற்கு காரணம் அதிமுகவில் இருக்கிற குழுவில் இருக்கிற குழப்பங்கள். எந்த எம்எல்ஏக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க, யார் அதை ஏத்துக்கல அப்படின்றது உள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும். என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படின்றது தெரியும், நமக்கு தெரியல. ஆனா அதுல பிரச்சனை வந்து தாவேக்காவால் 118 கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் போனால் அப்போது ஏற்படுகிற அரசியல் சூழ்நிலையை, ஒரு ஜனநாயக நெருக்கடியை சரி செய்வதற்காக திருமாவளவனை ஒரு பொது வேட்பாளராக முதலமைச்சர் முகமாக வைத்தால் நாம் எல்லோருமே அதில் போய் சேரலாம் அப்படின்ற ஒரு பொது நோக்கம் உருவாகும். அந்த அடிப்படையில் எல்லோரும் ஒன்று சேரலாம் அப்படின்றதுனால தான் அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. அந்த முயற்சி தோல்வி அடைந்ததற்கு காரணம் அதிமுகவில் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுத்த முடியல யாராலையும், அதுதான் காரணம். இன்னொரு முக்கியமான செய்தி வந்து சாயங்காலம் நடந்ததுன்னா, காங்கிரஸ் தரப்புல இருந்து கார்த்திக் சிதம்பரம் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருந்தாரு. அதிமுகவில் ஒரு ஃபிராக்ஷன் வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஏன்னா டிவிகேக்கு அவங்களாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அதை டிவிகே ஏத்துக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்களை அமைச்சரவையில் சேர்த்துக்கிறது அதிமுக எம்எல்ஏக்களை அப்படின்றது வந்து பெரிய பிரச்சனை, அது தேவையில்லாதது ஒன்று. அப்படி ஒரு நெருக்கடி உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நிலையான ஆட்சி வந்து 5 வருஷம் நடக்கும், நீங்க அதுக்காக 5 ஆட்சி கைவிட்டு போயிருமோன்ற அது 5 நீங்க அவங்களை வந்து அமைச்சரவையில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ என்ன நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா, பயம் வந்து இப்போ விஜய்க்கு இல்லை, விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. இப்போ பயம் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்துருச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போ பயத்தில் இருக்காங்க, நமக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த நிலைமையில அவங்க தான் பெரிய ஆள். ஓகே, 5 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அவங்க ஆதரவால தான் விஜய் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு புது கட்சி, இவங்கெல்லாம் வந்து ஒரு பழைய கட்சி. ஆமா, இவங்க வந்து இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கம், ஒரு பழம்பெரும் கட்சி, நம்ம வந்து அவங்கள வழி நடத்தலாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ திடீர்னு பார்த்தா இதை விட ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ள எம்எல்ஏக்கள் அவங்க குழுவா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்பொழுது இவங்களுக்கு எந்த அளவுக்கு அமைச்சரவையில் எந்த அளவுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா ஏற்கனவே இருந்த நிலைமையில 2-3 அமைச்சரவைகள் எல்லாம் வாங்கிடலாம், வருங்காலத்துல கூட கூட்டணி அடுத்த தேர்தல். ஆமா, இப்ப கூட அவர் கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாரு, சிலர்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அப்போ அவங்க அந்த சிவி சண்முகம் அணிக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு அவங்க வந்து வெறுமனே ஆதரவு கொடுக்குறாங்க வெளியில இருந்து அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அவங்க அதுக்கு பேசாம எடப்பாடி கூட இருந்துடலாம், அவங்களுக்கு பதவி வேணும், அந்த அடிப்படையில தான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு வராங்க. அப்போ அவங்களும் அமைச்சரவையில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ எண்ணிக்கையில் போக போகுது அப்படின்றது ஒரு பெரிய எவ்வளோ போகுது. ஆமாம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கான முக்கியத்துவம் குறையும், அவர்களை அமைச்சரவைக்கு கொடுப்பதற்கான இடமும் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு இது தேவை. அவங்க வந்து தேர்தல் முடிந்து அவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி எனக்கு நன்றி கூட சொல்ல வரல, நேராக அவங்க போய் தாவேகாவோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர்கள் காங்கிரஸ் தன்வினை தனி சுடும். ஆமா, பயங்கரமா சுட்டுருச்சு. இப்ப வந்து அவங்க என்ன பண்றேன்னு தெரியாம எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்களே வலிந்து கேட்கிற நிலைமைக்கு இப்போ காங்கிரஸ் வந்து நிக்குது. இந்த நிலையில இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்களுடைய வருகை, இந்த குழுவோடைய ஆதரவோடு விஜயோடைய ஆட்சி அமையுமானால் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, IUML இவங்களுக்கெல்லாம் ஒரு நெருடல் ஏற்படும். ஆனா இவங்கெல்லாம் வந்து ஊழல் முகமாக அறியப்பட்டவர்கள், பிரச்சாரத்திலையும் அப்படிதான் பேசியிருக்காங்க லோக்கல்ல. அதை தாண்டி பாஜகவோட நெருக்கமாக இருந்தவர்கள், அது இப்படி எல்லாமே அவங்க மேல இருக்கும் பொழுது இவர்கள்
புதுசாக வந்து சேர்றாங்க அப்படின்னும் போது ஏற்கனவே நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்டுகள் இல்லை இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இவருடைய நிர்வாகம் அவங்களுக்கு ஒத்து போகுமா, இந்த கேள்விலாம் வருது. இப்போ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஏற்படும், காங்கிரஸுக்கு அவங்களுடைய செல்வாக்கு அதில் குறையும், இவர்களுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. முதல்வர் அவர் முன்மொழிந்த ஆட்சிக்கான பெரும்பான்மைக்கான முன்மொழிந்த அந்த தீர்மானத்தில் எல்லாரும் அவங்க கருத்துக்களை பதிவு செய்யும் போது திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பதிவு செஞ்ச கருத்தாக இருக்கட்டும், இல்லை பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவோட சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பதிவு செஞ்ச கருத்தாங்களோ இதெல்லாம் பெரும் பேசும் பொருளாக மாறிச்சு. அங்கேயே வந்து விஜய் முகம் மாறியதை வந்து எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பாங்க, நம்மளும் பார்த்துருந்தோம். அது முடிஞ்ச பிறகு மாலை நேரத்தில் அது குறித்து விஜய் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது, ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் வந்து முதல்ல இருந்தே என்னோட கருத்து தான், வெளியில பேசுறது அது வந்து யார் வேணா பேச முடியும், மனப்பாடம் பண்ணிட்டு பேசலாம், இல்லை பார்த்து பேசலாம், வீராவேசமாக உரையாற்றலாம், அதெல்லாம் வெளியில் செய்கிற பிரச்சாரங்கள் அதெல்லாம் வேற. ஆனால் சட்டமன்றத்திற்குள் உரையாற்றுவது, சட்டமன்ற விவாதத்தில் பங்கேற்பது அதுக்கு வந்து ஒரு தனி கலை. அதுக்கு வந்து உங்களுக்கு அரசியல் வந்து அத்துப்படியாக இருக்கணும், அரசியல் தெரிஞ்சிருக்கணும், மக்களுடைய பிரச்சனைகள் புரியணும், அரசியல் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அதோடைய அறிமுகம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் என்ன பதில் சொல்லலாம், என்ன மாதிரியான கருத்துக்களை விவாதத்தில் நம்ம முன்வைக்கலாம் அப்படின்ற அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்கும். இப்போ விஜய் வந்து வெளியில் அவ்வளோ வீராவேசமாக பேசினாரு, என்னென்னமோ சொன்னார். ஆனால் உள்ளுக்குள்ளார அவர் வந்து என்ன நிலைமையில இருக்காரு, சட்டசபை தொடங்கிலிருந்தே பாவப்பட்ட மாதிரி உட்காந்துருக்காரு, அவர் பார்க்கவே பாவமாக இருக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை அவர் முன்மொழிகிறாரு, அதுக்கு வந்து அவர் எப்படி அவர் பேசுகிறாரு, பார்த்து படிக்கிறாரு, ரொம்ப பரிதாபமாக படிச்சுட்டு இருக்காரு. அதில் வந்து பஞ்ச் டயலாக் எழுதி, அதாவது அப்போ வந்து ஏற்கனவே எல்லோரும் குதிரை பேரத்தை பற்றி பேசுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எழுதி கொடுக்குறவங்க குதிரை பேரமா, அது குதிரை பேர அரசு கிடையாது, குதிரை வேகத்தில் ஓடுகிற அரசு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கும் கூட முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர் பதில் சொல்லிட்டாரு, இது வந்து வாடகை குதிரை அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாரையும் வாடகை எடுத்து தானே இவங்க கட்சி நடத்துறாங்க, அந்த அடிப்படையில் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் என்ன நெருக்கடி அப்படின்னா, இதற்கு மேலே பட்ஜெட் இருக்கு, நீண்ட கூட்டங்கள், சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, அதிலெல்லாம் பேசும்பொழுது, விவாதத்தில் பங்கெடுக்கும் பொழுது அந்தந்த பிரச்சனைகள், அந்தந்த அரசியல் பிரச்சனைகள், பொதுமக்கள் பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அப்பதான் ரியாக்ட் பண்ற நெருக்கடி தானே இருக்கும். இமிடியேட்டா எழுந்து ரியாக்ட் பண்ணணும். யாரும் உங்களுக்கு எழுதி கொடுத்து நீங்க அதை பார்த்து படிக்கிறது அதெல்லாம் முடியாது. ஏன்னா உங்களுக்கு எதிரில் ஏற்கனவே இருந்த சட்டசபையில ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஆனா இந்த சட்டசபையில எப்படி இருக்கு அப்படின்னா, ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி வரிசையில அதிகமான எண்ணிக்கையில உறுப்பினர்கள் இருக்காங்க. அதிலும் திமுக, அண்ணா திமுக ரெண்டு பேருமே வந்து பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள். அதனால சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட அணியிலையும் பெரிய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, திமுகவிலையும் சீனியர் லீடர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. இவருக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாங்க, விசிகாவும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து அவங்க சப்ஜெக்ட்ல பெரிய ஆளு, நிர்வாகத்துல பெரிய ஆளு, அவங்கெல்லாம் எந்திரிச்சு கேள்வி எழுப்புறாங்க, விவாதத்தில் பங்கெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எல்லாமே வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு முத நாளே எழுதி வைக்கப்பட்ட உரையை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து பேச முடியாது. எந்த நேரத்தில் வேணா யாரு வேணா தீர்மானத்தை முன்மொழிவாங்க, புதிய பிரச்சனைகளை கிளப்புவாங்க, புதிய பிரச்சனைகள் அந்த நேரத்தில் வரும், அதெல்லாம் நீங்க சமாளிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவரால் பண்ண முடியுமா அப்படின்னா, அவருடைய நடவடிக்கை இன்னைக்கு அவர் உட்காந்துருந்தது, நேற்று உட்காந்துருந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் எந்திரிச்சு ஸ்பான்டேனியஸாக அங்கே பதில் சொல்ல முடியுமா அப்படின்றது ரொம்ப சந்தேகம். ஏற்கனவே இருந்த தலைவர்கள், ஜெயலலிதாவாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், அவங்களாம் பயங்கரமாக அண்ணாவுடைய விவாதங்கள் இதெல்லாம் வந்து புத்தகமாக வந்திருக்கு. கலைஞருடைய சட்டமன்ற விவாதங்கள் அதெல்லாம் வந்து புத்தகமாக வந்திருக்கு. அதெல்லாம் படித்து பார்க்கும்பொழுது அவ்வளவு காரசாரமான விவாதங்கள்லாம் சட்டசபையில் நடந்திருக்கு. போன ஆட்சியிலே கூட ஆளுநருக்கு எதிராக இமிடியேட்டான ரியாக்ஷன் பல இருந்தது இல்லை? ஆமாம், அதெல்லாம் வந்து இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். அதெல்லாம் செஞ்சாதான் அரசியலில் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அது யாராவது ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா, என்ன பேசுறதுன்னு எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னு உட்காந்துருந்தா அங்கே வந்து ஃபெயில் ஆக வேண்டியதான். இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு வந்து அவர் ஏதோ எல்லா தலைவர்களும் பேசினாங்க. பிரேமலதா விஜயகாந்த் பயங்கரமாக அவங்க வந்து ராஜகுருவாலாம் நீங்கள் மன்னர்னு நினச்சிக்கிட்டு ராஜகுருவாக உங்களுடைய ஜோசியக்காரை வந்து நீங்கள் அரசு பொறுப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி வன்னியரசு அவங்க வந்து ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்ட மூடநம்பிக்கைக்கு எதிராக போராடிய அவர்களையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி, ஒரு சட்டம் வந்து இங்கே வேணும் அப்படின்றதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன் வச்சிருக்காரு. ஒரு புஷ்பா வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது மாதிரி பல குற்றச்சாட்டுகள்லாம் அவர் வச்சுட்டாரு. அதாவது இந்த புதிய அரசை ஆதரிப்பவர்கள் 35% தான், ஆனால் இந்த ஆட்சி வேண்டாம்
அப்படின்னு ஓட்டு போட்டவங்க, தாவேக வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்க 65% இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதனால இது வந்து பெரும்பான்மை கிடைக்காத ஆட்சி, திமுக ஆதரவோடு, திமுக தோழமை கட்சிகளின் ஆதரவோடு இருக்கிற ஆட்சி அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் அங்கேயே இருந்துச்சு, அவர் ரிப்ளை பண்ணல. ஆனா கலைஞரா இருந்தா ரிப்ளை பண்ணிருப்பாரு, அவருடைய ஸ்டைல அவர் ரிப்ளை பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கலைஞர் கொடுத்த அதே ரிப்ளைவை வீட்டுக்கு போய் அறிக்கை அமைச்சிருக்காரு. சிறுபான்மை அரசு. அதுதான் நான் சொல்ல வரேன். இவரு அங்க வந்து எதுவும் பேச முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பெரிய கடிதம், பெரிய ஓலை எழுதுறாரு. அதை படிச்சு முடிக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ பெரிய அறிக்கை எழுதி அவர் சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாரு. அங்க பதில் சொல்லணும், அங்க பதில் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ பெரிய விளக்கம். 1999 என்ன நடந்துச்சு தெரியுமா, 2006 என்ன நடந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸோட கூட்டணி வச்சுதான் நீங்க ஆட்சி அமைச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு அது நடந்தது தெரியணும்ல, அப்பதான் உங்களால சொல்ல முடியும். அது உங்களுக்கு அப்ப தெரிஞ்சதுதான் நீங்க அங்கேயே எந்திரிச்சு நீங்க அதை சொல்லியிருக்க முடியும். ஆனா உங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு பழைய வரலாறுகள்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கீங்க. அதுலயும் வந்து என்ன எழுதுறீங்கன்னா, சேற்றை வாரி இறைக்கிறார்கள் அப்படின்னு. யார் சேற்றை வாரி இறைச்சா? இன்னைக்கு பேசினா எந்த தலைவராவது, எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு பேசினாங்க, யாருமே சேற்றை வாரி இறைக்கல. குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான குற்றச்சாட்டுகள் வெளியே வருது, வீடியோ வெளியே வருது. நீங்க போயிட்டு CV சண்முகத்துடைய ஆதரவாளர்கள், அந்த எம்எல்ஏக்களை நீங்க பாக்குறீங்க. அந்த மூவ் இருக்குல்ல, அது அவர் ஆதரவு தரட்டும், பேசட்டும். ஆனா வெளிப்படையாம அப்படி போய் பார்த்தது வேற ஏதாவது ஒரு கட்சி தலைவர் செய்வாங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு முதல்வராக இருந்துகிட்டு? அதான் செய்யக்கூடாது, அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனா செஞ்சிருக்காரு. கட்சி தலைவரை போய் பாக்குறாரு, ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் பாக்குறாரு, எல்லா தலைவர்களையும் பாக்குறாங்க, ஓகே. அந்த அடிப்படையில் போய் பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை அவர் பார்த்துருக்கலாம். ஆனா அவர் CV சண்முகத்துடைய அலுவலகத்தில் போய் அங்க போய் சந்திக்கிறாரு அப்படிங்கும்பொழுது அது எல்லோரும் அதை வந்து ஒரு சந்தேக பார்வையோட தான் அதை பார்ப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவருடைய அறிக்கையில இன்னொரு இடத்துல எழுதுறாரு, டிஜிட்டல் முறையில் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அது என்ன டிஜிட்டல் முறையில் அழுகிறதுனா என்ன? அழுகிறது ஓகே, இப்போ இவரு தான் போய் அழுதுருக்காரு போல இருக்கு வீட்டில், தேம்பி தேம்பி நம்மளை எப்படி பண்ணிட்டாங்களே சட்டசபையில் வச்சு அப்படின்ட்டு. இவர் அடுத்தவங்க மேல தேம்பி தேம்பி அழுகிறது அப்படின்னு அடுத்தவங்கள சொல்றாரு. யாரும் தேம்பி அழுகல, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா தான் பேசினாங்க. இவரு தான் உண்மையை உட்கார்ந்து இருந்தாரு. இப்போ வந்து அறிக்கையில தேம்பி அழுகிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து, அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஆட்சி அமைப்பதற்கு தேவை 118 நம்பர், அது உங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகள் 35% தான், மீதி இருக்கிற மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள், அதெல்லாம் சொல்றாரு. அதனால பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு உங்களுடைய அரசு அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு. இவர் அறிக்கை என்ன தெரியுங்களா எழுதுறாரு, உங்களையும் தான் நிராகரிச்சிட்டாங்க, உங்களுக்கும் இவ்வளவு மக்கள், இவ்வளவு கோடி மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இவர் எழுதுறாரு. அவங்க வந்து ஆட்சியா இப்ப அமைச்சிருக்காங்க, அவங்க எதிர்கட்சியில உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன எண்ணிக்கை இருக்கோ, என்ன மக்கள் சதவீதம் ஏத்துக்கிட்டு தானே உட்காந்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன மக்கள் சதவீத வாக்கு கிடைச்சிருக்கோ அது அடிப்படையில் அவங்க எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க. ஆளுங்கட்சியா உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சியில போய் உங்களை இவ்வளவு பேர் நிராகரிச்சிட்டாங்க, இவ்வளவு ஓட்டு உங்களுக்கு கம்மியா விழுந்திருக்கு, அதிகமா விழுந்திருக்குன்னு எழுதுறதுல என்ன லாஜிக் இருக்கு? ஆளுங்கட்சியா உட்கார்றதுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும், அது இல்லை, அதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது ஒரு அறிக்கை. இதை போயிட்டு காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் எழுதி அதை அனுப்புறாங்க. இல்ல இப்ப அது அவரு உண்மையிலே அங்கேயே பேசி இருந்தாருன்னா அவங்க ஆடியன்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க ரசிகர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப இவ்வளவு நீளமா எழுதி போட்டு என்ன பிரச்சனை? அதுதான் சொல்றேன், இவங்க எழுதியிருக்கிற அவ்வளவு பெரிய அறிக்கையை தாவேகாரங்க படிக்க போறாங்களான்னா படிக்க மாட்டாங்க, திமுக காரங்க தான் உட்காந்து படிக்கணும். படிச்சுட்டு இதுல இருக்க பாயிண்ட் எடுத்து நோட்ட போறாங்க. ஆமா, இதை படிச்சு இதை வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அது திமுக காரங்க தான் பண்ண போறாங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் நிச்சயமா இவ்வளவு பெரிய அறிக்கை, ஒரு மினி புக்கு மாதிரி இருக்கு. அறிக்கைனா ஒரு 2 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு எழுதி போடலாம், அது விட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவு பெரிய அறிக்கை எழுதி இவங்க போட்டிருக்காங்க. அது திமுக காரங்களோ இல்ல மற்றவர்களோ தான் படிக்க போறாங்க. ஏற்கனவே அரசியலில் படித்து பழக்கப்பட்டவங்க படிக்கிறாங்க. அது ஒரு விமர்சிக்க கூடுகிறவங்க எதிர்க்கக்கூடியவங்க தான் படிக்க போறாங்க. ஆளுங்க யாருக்கும் அந்த விளக்கம் போய் செய்ய போறது கிடையாது. ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வீடியோ பார்த்து ஓட்டு போட்டவங்க, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த அடிப்படையில் ஓட்டு போட்டவங்க. அவங்களுக்கு வந்து நீங்க அங்கேயே ரிப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்காரு, இப்படி ஸ்பான்டேனியஸா அடிக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை மாதிரி இதை அவங்க படிச்சு இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீடியோ போட்டது அதெல்லாம் என்னைக்கு நடக்க போறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து வீடியோவிலேயே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வீடியோவிலையும் கூட பெரிய வீடியோ கிடையாது, அவங்க டிபேட்லயும் போய் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்க டிவியில் நடக்கிற டிபேட்ல பங்கேற்க கூடாது, அவங்களுக்கு வேண்டியது ஷார்ட்ஸ், ரீல்ஸ், 1 நிமிஷத்துல சொல்ல முடியுமா, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் பார்த்தா இன்னைக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. சட்டசபை நடவடிக்கைகளை பொறுத்தவரை விஜயோட படம்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கும்.
இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே போய் சினிமா தேட்டரில் உட்காந்தா படம் வந்து செம மொக்கையாக போயிடும். அந்த மாதிரி அவருடைய படம் சமீபத்திய விஜயோடைய படங்கள்லாம் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே நார்மலாக ஓடின படங்கள் தான். ஆனால் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி பிரச்சாரம், ஓட்டு, அது இது எல்லாம் இன்ஸ்டாவில் வச்சு பெரிய அலை, ஒரு பேரலை அடிச்சு முடிஞ்சிருச்சு. ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்தா கூட மொக்கையாக இருக்கும். அது மாதிரி சட்டசபையில் வந்து இவர் உட்காந்துருக்காரு, மொக்கையாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதையும் அவருக்கு அங்கே டேக்கிள் பண்ணுறதுக்கான திறமை அவருக்கு இருக்கா அப்படின்னு தெரியலை. அவர்கள் கூட உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்காச்சும் ஒரு திறமை இருக்குது, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கான ஸ்கோப்பும் இருக்க மாதிரி தெரியல. அதனால் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு, இந்த 5 வருஷத்தை எப்படி ஓட்ட போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இல்லை, இன்னைக்கு பேசும்பொழுது அவர் குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசு அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் நீட்டு பிரச்சனை இருக்குல்ல, நேற்றே வந்து அதுக்கு வட மாநிலத்தில் இருக்க தலைவர்கள்லாம் அதுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜஸ்தானில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பல லட்சம் மாணவர்கள் ஒரு பெரிய கனவோடு எழுதின அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுருச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் அந்த தேர்வு ரத்தாயிடுச்சு. பெரிய மனமுடைஞ்சு நொந்து போயிருக்காங்க. இந்த நீட்டை எதிர்த்து திமுக அப்பையிலிருந்து போராடிட்டு இருந்துச்சு. திமுகவுடைய அரசுல 2 முறை அதுக்கான மசோதா, நீட்டு தேவையில்லை அப்படின்னு நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு அவங்களோட ஒப்புதலுக்காக இருந்துச்சு. ஒப்புதல் மறுத்திருக்காங்க. அதை எதிர்த்து இவங்க நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க திமுக அரசு போன முறை. ஆனால் இப்போ நீட்டு பிரச்சனை வந்து தமிழ்நாடு தான் எப்பவுமே முதல்ல ரியாக்ட் பண்ணும். நீட்டு மாதிரி விஷயங்களுக்கு, பல விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாடு என்ன சொல்லுது அப்படின்னு தான் மற்ற மாநில முதலமைச்சர்கள், தமிழக அரசு என்ன சொல்லுது, தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத மற்ற மாநில தலைவர்கள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தான் லேட்டா ரியாக்ட் பண்ணியிருக்கு. நம்ம சாயங்காலம் தான் அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் ரியாக்ட் பண்றாரு. இப்போ குதிரை வேகம் அப்படின்றாருல, இவ்வளோ ஸ்லோ குதிரை போகும், இது வேகமா இது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தான் முதல்ல ரியாக்ட் பண்ணோம். ஏன்னா தமிழ்நாடு முன்னெடுத்த பிரச்சனை நீட்டு வேணாம் அப்படின்ற போராட்டம் இந்தியாவிலேயே பெரிய அளவுக்கு நடந்ததுக்கு, அந்த விழிப்புணர்வு வந்ததுக்கு காரணமே தமிழ்நாடு தான். ஆனால் நம்ம இப்போ கடைசியாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே பிரச்சாரத்தில் விஜய் என்ன பேசினார் தெரியுங்களா? நீட்டு ஒழிப்பு அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட நாங்கள் நீட்டை விளக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது, அது வந்து மோசடி அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல கூட அவங்க வந்து ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரிடத்துல இருக்கு அப்படின்றத குறிப்பிடவே இல்லை. அது வந்து சட்டசபையில எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றி அனுப்பின, தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதா. அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீட்டே கிடையாது, நீட்டு விலக்கு கிடைச்சிரும். அதை வந்து அந்த கடிதத்தில் அவர் சுட்டி காட்டவே இல்லை. அதை டிராஃப்ட் பண்ணவங்களாவது அதை வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயம் அது. அதை டிராஃப்ட் பண்ணவங்க சி ஜோசப் பதிலாக எஸ் ஜோசப் விஜய்னு எழுதி வச்சிருக்காங்க. அதையே விட்டாங்க அவங்க, அதையே பார்க்கலையா? ஸோ அதனால அதை வந்து காட்டியிருப்பாங்களா, இதுதான் நம்ம அனுப்ப போறோம் அப்படின்னு. சரி, இவராச்சும் கேட்கணும்ல, ஏன் இப்படி ஒரு மசோதா இருக்கு, அதையா நம்ம குறிப்பிடலை அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அது. அவர் பார்த்தா ஒரு இனிஷியல்னாச்சும் அவர் தெரிஞ்சிருக்குமே. ஒரு முதலமைச்சருடைய பார்வைக்கே போகல, இல்லைன்னா முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்கிறவர்கள் ஏற்கனவே இருந்த மசோதாவையே அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த நிர்வாகம் வந்து எப்படி போகும்? தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எந்த அளவுக்கு இவங்க பாதுகாப்பாங்க, எந்த அளவுக்கு இவங்க வந்து முன் வச்சு வாதாடுவாங்க அப்படின்றதே சந்தேகம் தான். இப்போ இன்னைக்கு கூட முதலமைச்சர் விஜய் நீட்டு வேணாம் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதில் அவர் வந்து நீட்டு வேணாம், அபாலிஷ் பண்ணுங்க, 12வது மார்க் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்துங்க அப்படின்லாம் சொல்லி வேண்டுகோள் முன் வச்சிருக்காரு. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.